இன்னைக்கு லீடர்ஷிப் டாபிக்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். கிராட்டிடியூட். கிராட்டிடியூடுங்கிறதுக்கும் லீடர்ஷிப்புக்கும் என்ன மிகப்பெரிய தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீடரா இருக்கிறவங்க அவங்க யூஸ் பண்ற வெப்பன்ல ஒரு முக்கியமான ஸ்கில்லா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது கிராட்டிடியூட். ஒரு பர்சன் நமக்கு வேலை செஞ்சுட்டாங்க, நல்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு டாப் லெவல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ், ஒரு மேனேஜர்ஸ் அவங்கள பார்த்து தேங்க்யூ, யூ ஆர் டூயிங் எ குட் ஜாப் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதனால அடையக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ், அவங்க பண்ணிட்டு இருந்த ஒர்க்கு எல்லாமே டபுள் த ரெட்டிப்பா இருக்கும். இது டாப் லெவல் பீப்புளுக்கும் பிலோ பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் கொண்டு வரும். கீழே இருக்க பர்சன் நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் அண்ட் கிரெடிபிலிட்டி கிரியேட் பண்றதுக்கு இந்த தேங்க்யூன்னு ஒரு வேர்டு பயன்படும். கிராட்டிடியூடுனா என்ன? நம்ம ஆத்மா இருந்து மைண்ட்ல இருந்து உணர்வு பூர்வமா ஆக்கப்பூர்வமா நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், ஹார்ட் ஃபெல்ட் வி ஆர் டெல்லிங் தி அவர் எக்ஸ்பிரஸ் அவர் தேங்க்யூ தான் ஒரு தேங்க்யூ எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய நன்றி உணர்வு தான் தேங்க்யூ. நன்றிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு அற்புதமான ஆத்ம ஒரு விஷயம் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். உதட்டளவுல நம்ம நன்றி சொல்ல மாட்டோம். திடீர் மனசு அளவுல நிகழ்ந்தோம்னா எக்ஸைட்மெண்டா ஃபர்ஸ்டால சொல்லு, தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார், நீங்க இந்த இதுக்காக ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கேன், யூ டன் எ வண்டர்ஃபுல் ஜாப் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் போது அந்த கிராட்டிடியூட் மிகப்பெரிய இம்பாக்ட் ஆகும். அப்போ ஒரு லீடர் ஆர்கனைசேஷன்ல மேனேஜரா இருக்கிறவங்க டிபார்ட்மெண்ட்ல இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செயல்படுத்திட்டே இருப்பாங்க. எல்லா சப்பார்டினேட்டு கூட ஒரு ரேப்போ டெவலப் பண்ணுவாங்க. யூ ஆர் டூயிங் எ குட் ஜாப், தேங்க்யூ, யூ ஆர் டூயிங் எ ஃபேண்டாஸ்டிக் ஜாப், தேங்க்யூ, யூ டூயிங் எ ஃபேபுலஸ் ஜாப், தேங்க்யூ, வண்டர்ஃபுல் ஒர்க், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அடிக்கடி இதை ரெகனைஸ் பண்ணுவாங்க. வீக்லி பேசிஸ், டெய்லி பேசிஸ் அவங்க ரொட்டீன் ஒர்க்கில் அவங்க பயன்படுத்திட்டே இருப்பாங்க. டாப் லெவல்லேருந்து பாட்டம் லெவலில் பயன்படுத்தும் போது எவ்வளோ ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது பாருங்க இந்த ஒரு வேர்டு மூலமா. அப்போ ஒரு லீடர், ஒரு மேனேஜர், ஒரு ஆர்கனைசேஷன்ல இந்த கல்ச்சரை டெவலப் பண்றதுக்கு அவங்க கிவிங் எ மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஒரு இதுதான் சபார்டினேட்டுக்கு மோர் கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஓ நம்ம பாரு, நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு லீடர், நமக்கு மேல இருக்க ஒரு மேனேஜர் நம்மளை தேடி தேங்க்யூ சொல்லிட்டு போறாங்க எப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல டெவலப் பண்ணும்போது ஒரு லீடர் ரொம்ப ஷார்ப்பா, கீனா, ஆக்டிவா லிசன் பண்ணிட்டு இருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 3 கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. சில பேர் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு தேங்க்யூ நான் உங்களுக்கு உண்மையா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, நாட் எக்ஸ்பிரஸிங். சம் அதர் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, மனசளவில் இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்த மாட்டாங்க. இந்த பாஸ்க்கு நான் உண்மையா இருக்கேன், மேனேஜருக்கு நான் உண்மையா இருக்கேன், இவங்க எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டு நன்றி உணர்வோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டு வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு தப்பு பண்றான், இல்ல அதர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு தப்பு பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி கிளியர் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா நன்றியோட அந்த பாஸுக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் உண்மையோடு இருக்கிறதா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பண்ணிட்டு போயிடுவாங்க. இதை ஆல்வேஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா எஸ் எ மேனேஜரா நீங்க பார்த்து அந்த பர்டிகுலர் பர்சனை இல்ல உன்னோட ஜேடி அண்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில அக்கௌண்டபிலிட்டியில யூ ஹாவ் டு ஆஸ்க் த கொஸ்டின், வை ஆர் டூயிங் எ ராங் திங் அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும். இல்லையா அது எஸ்கலேட் டு மேனேஜர்ஸ், ஹெச்ஓடி, மேனேஜ்மெண்ட்டுக்குங்கிறது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத எஸ் அ லீடர், மேனேஜர் நீங்க கிரியேட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி கிரியேட் பண்ணாம விட்டுறீங்க. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் மனதளவுல உண்மையா அவர் கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் பண்ணிட்டு ஆர்கனைசேஷனுக்கு என்ன கெட்டது நடந்தாலும் சரி, அந்த ஹெச்ஓடி மேனேஜருக்கு என்ன பாதிப்பு நடந்தாலும் சரி, கவலைப்படாம அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம், அவர் நன்றி இல்லாமல் இருக்காரோ இல்லை அவர் கிராட்டிடியூட் இல்லாமல் இருக்காரோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அவருக்கு ஒரு நிழல் வரும். பட் அவரோட உட்கார்ந்து இன் பிரசன்ஸ் மீட்டிங்ல பேசும்போது பார்த்தீங்கன்னா he don't know how to express his or her gratitude to management அப்படின்னு தெரியாதவரா இருப்பாரு. மனதளவில் பார்த்தா நான் உண்மையா இருக்கேன் சார், நீங்க எனக்கு உங்களுக்கு மேல நன்றியோடு இருக்கேன், இந்த ஆர்கனைசேஷனுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், என்னோட குடும்பத்துக்கு இது மிகப்பெரிய நீங்க சப்போர்ட்டா இருக்கீங்க, ஸோ அதனால நான் உண்மையா இருக்கேன் அப்படிம்பாரு. ஆனா அவர்கிட்ட கேட்பீங்க, ஏன் நீங்க அவரு தப்பு பண்ணாரு, ஏன் எனக்கு சொல்லல அப்படின்னு கேட்கும்போது அவரு இல்ல நான் என் வேலையை பண்ணிட்டு போறேன், அவங்க சைட்ல நான் சொல்ல முடியல, எனக்கு தெரியும் அது தப்புன்னு, நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன், ஆனா உங்ககிட்ட நான் சொல்லல அப்படிம்பார். அப்பதான் நீங்க அந்த இடத்துல கரெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன கரெக்ட் பண்ணணும்,
Silent gratitude isn't not benefit to everyone or anyone or management அப்படிங்கிறத வந்து you have to clearly mention your கோட்ல எப்பவுமே மென்ஷன் பண்ணணும். எப்பவுமே எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்கனைசேஷனலோட கிராட்டிடியூடும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி 3 டைப் ஆஃப் கிராட்டிடியூடை உங்களோட டீம்ல, உங்க டிபார்ட்மெண்ட்ல, உங்க மேனேஜ்மெண்ட்ல, ஆர்கனைசேஷன்ல நீங்க எப்பவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப சைலண்ட் கிராட்டிடியூடுங்கிறது வந்து யாருக்குமே பயன்படாது. ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது, யூஆர் கோயிங் டு கரெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் கிராட்டிடியூட்ங்கிறது அவங்களுக்கு சொல்லணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளை நான் அப்சர்வ் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் லெவலில் டாப் லெவல் சீனியர்ஸ் இருக்கவங்க கூட நினைக்கிறாங்க நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கறது வந்து ஒரு நெருடலாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம், நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் கிராட்டிடியூட்னு தெரியாது. நம்ம யாரை விரும்புகிறோமோ, யாரு கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ, யாரு நல்லா வளரணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் நெகட்டிவ் ஃபீட்பேக், கரெக்ஷன் ஃபீட்பேக், டெவலப்மெண்ட் சஜஷன்ஸ். இந்த டைப் ஆஃப் வியூல யாருமே கன்சிடர் பண்ணாம நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் கிராட்டிடியூட்ங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எஸ் அ மேனேஜர், லீடர் வந்து வெப்பனாக பயன்படுத்தி கீப் ஆன் எஜுகேட்டிங் டு அவர் டிபார்ட்மெண்ட் அண்ட் சபார்டினேட் அப்படிங்கும்போது பீப்புள் கெட் த அவேர்னஸ், நாலேஜ். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆர்கனைசேஷனில் நடக்கக்கூடிய தப்புகளும் இல்லை நம்ம ஆர்கனைசேஷனில் நம்ம கிரியேட் பண்ண ப்ராசஸில் இருக்க டிஃபெக்டும் ஓப்பனாக தே வில் எக்ஸ்பிரஸ் தேர் கிராட்டிடியூட் டு மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜர்ஸ். ஸோ இப்போ நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிராட்டிடியூடுங்கிறது ஒன் ஆஃப் த கிரேட் வெப்பன் ஃபார் தி ஒரு லீடருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த லீடர் அந்த கிராட்டிடியூட் வேர்டை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாரு. ஸோ இப்போ ஆர்கனைசேஷனில் எப்படி டெவலப் பண்ணுவீங்க? வீக்லி எக்ஸ்பிரஸ் த கிராட்டிடியூட். இந்த வாரம் நான் வந்து இந்த வேலைக்கு இவருக்கு நன்றி சொல்றேன், இந்த வேலையை சொல்லும் போது இந்த இடத்துல எனக்கு ஒரு சேலஞ்சஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி வீக்லி ரிஃப்ளெக்ஷன் டேல யூ கிரியேட் தி கிராட்டிடியூட் டே அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணி அந்த டேல யாருக்கு யாரு நான் நன்மை விடுக்கேன், எந்த வேலையை நான் சிறப்பாக இந்த வாரம் செஞ்சேன்னு சொல்லி யூ கிரியேட் த காலம். ஸோ இன்னொரு டைம்ல யூ ஹாவ் டு கிவ் த நோட் கிராட்டிடியூட் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேல ஸ்டிக்கிங் பேட்ல எழுதி நான் இவருக்கு இந்த ஒர்க் ரிகார்டிங் நான் கிராட்டிடியூடா இருக்கேன்னு சொல்லி நோட்டீஸ் போர்டில் ஸ்டிக் பண்ணணும். நீங்க இதே மாதிரி ஒரு கிராட்டிடியூட் ஏரியாவை நோட் பண்ணி வீக்லி செலிப்ரேட் பண்ணணும். அப்புறம் நான் ஸ்கில், அதாவது ஒர்க்கிங் ஏரியாவில் சிங்கிங் பண்ணுவாங்க, பாடுவாங்க, மியூசிக் பிளே பண்ணுவாங்க, குக் பண்ணுவாங்க, பேக் செல்லிங், இந்த மாதிரி நான் ஒர்க் ஓரியன்டாக இருக்கக்கூடிய டே செலிப்ரேட் பண்ணி என்கரேஜ் தி பீப்புள் மத்தியில் ஒரு கிராட்டிடியூட் செலிப்ரேஷன் பண்ணணும். அப்போ அவங்களுக்குள்ள ஷேரிங், தேங்க்ஸ் கிவிங் டே செலிப்ரேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன்ல எஸ் எ லீடர், மேனேஜர், ஹெச்ஓடி வந்து இந்த டைப் ஆஃப் கிராட்டிடியூட நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஆர்கனைசேஷனல் கிராட்டிடியூட இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட கொண்டு வரோம். சைலண்ட் கிராட்டிடியூட ரெடியூஸ் பண்றோம். அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு இருக்கு. அப்படிங்கும்போது ஆர்கனைசேஷன்ல நல்ல பாசிட்டிவ் வைப் கல்ச்சர் டெவலப் ஆகும், பாசிட்டிவ் எனர்ஜி டெவலப் ஆகும். பீப்புள் ஒர்க் பண்ணும்போது டிரான்ஸ்பரன்சியா ஒர்க் பண்ணுவாங்க. நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் wonderful feedback for the gratitude அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது empressed to welcome the all the criticisms. இப்போ நீங்க நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும் போதே கன்சிஸ்டன்ஸ்லி யூ ஆர் கிவிங், கான்ஸ்டன்ட்லி யூ ஆர் கிவிங், அந்த கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. இந்த இடத்துல நீ இப்படி நல்லா பண்ணினா நீ நல்லா வருவ, இந்த இடத்துல யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் கிவிங் அ வண்டர்ஃபுல் ஃபீட்பேக். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அடுத்தடுத்த வருஷனுக்கு போயிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்த இதுக்கு மாறி போவாங்க. ஸோ இந்த மாறுதல் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒர்க்கை இனிஷியேட் பண்ணி எடுக்கிறாங்க, வில்லிங்னஸோட எடுக்கிறாங்க. நீங்க டெடிகேட் பண்ணும்போது அதை வந்து அவங்க எடுத்து பண்றாங்க. அப்படிங்கும் போதெல்லாம் நோட் பண்ணி யூ ஆர் கிவிங் அப்ரிசியேஷன் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் கிராட்டிடியூட் வித். நான் வந்து உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், இந்த இடத்துல யூ இனிஷியேட்டிவ் டு டேக் திஸ் ஒர்க், நான் இந்த ஒர்க்கை உனக்கு டெடிகேட் பண்ணும்போது யுவர் வில்லிங்னஸ் டு டேக்கிங் ஒர்க். ஸோ ரியலி ஐ அப்ரிசியேட் யூ, தேங்க்யூ ஸோ மச் யுவர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யுவர் கிவிங் அ வண்டர்ஃபுல் தேங்க் நோட்ஸ் டு யுவர் சபார்டினேட் அண்ட் லீடர், மேனேஜர்ஸ்க்கு. அப்படிங்கும்போது ஆர்கனைசேஷன்ல வண்டர்ஃபுல் கிராட்டிடியூட் கல்ச்சர் கிரியேட் ஆகும். இந்த வண்டர்ஃபுல் கல்ச்சர் கிரியேட் ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, ஈகோஸ், ஒருத்தருக்கு ஒருக்குரிய சேலஞ்சஸ், அது எல்லாமே ரெடியூஸ் ஆயிட்டு அவங்க பாட்டு அடுத்த லெவலுக்கு ஒர்க் பண்ண இருப்பாங்க. வேலைக்கு வரணும்னாவே ரொம்ப ஹாப்பியா வருவாங்க. இந்த ஆர்கனைசேஷனா நான் வேகமா வரேன்னு நினைப்பாங்க.
இந்த கல்ச்சர் உள்ள ஏரியாவில் ஒர்க் பண்ண விரும்புவாங்க. அப்போ அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப் எப்படி இருக்கும், ப்ராடக்டிவிட்டி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். சக்ஸஸ்ஃபுல் ரேட்டும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்யறதுக்கு நான் விரும்புகிறேன்னு விரும்புவாங்க. நிறைய அவங்க ரிலேட்டிவ்ஸை சஜஷன் பண்ணுவாங்க. இந்த நம்ம ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் வெளியே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு ரெப்புடேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கிராட்டிடியூடுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வேப்பன் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். அதில் சில டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. எப்படி அந்த கிராட்டிடியூடை நரிச் இன் ஒரு ஆர்கனைசேஷன் கல்ச்சரில் கொண்டு வரதுங்கிறதையும் ஐ எஜுகேட்டட். ஸோ லிசன் பண்ணுங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு லீடருக்கு. தேங்க்யூ ஆல்.